வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஜாக் ஃப்ரூட் ராகி கொழுக்கட்டை செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அரை கப் அளவு நம்ம தேங்காய் எடுத்து வச்சிருக்கோங்க. 5 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கோம். 5 பாதாம் வச்சிருக்கோங்க. 10 போல முந்திரி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இது கூடவே பலாப்பழம் 1 கப் அளவு நம்ம எடுத்து வச்சிருக்கோங்க. ராகி மாவு 1 கப் அளவு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் முந்திரி, பாதாம், ஏலக்காய், தேங்காய் எல்லாமே சேர்த்து கொரகொரப்பாக ஓட்டி எடுத்துக்கலாங்க. தண்ணீர் சேர்க்காம இது போல நம்ம ஓட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பழச்சுளையை கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இது போல் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம ராகி மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட அரை ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கணுங்க. 1½ ஸ்பூன் அளவு நம்ம பட்டர் சேர்த்துக்கணும். பட்டர், நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம நல்ல சூடான தண்ணீர் சேர்த்துருக்கோங்க. தண்ணீர் நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துருக்கோம். இப்போ ஸ்பூனால் நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. ரொம்ப சூடாக இருக்கும், கை வச்சிடக்கூடாது. நமக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துடணுங்க. இதுக்கப்புறமா இது நல்லா ஆறின பிறகு நம்ம கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. அதில் பட்டர் நம்ம சேர்த்துருக்கோம். பட்டர் அல்லது நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பழம், அதை சேர்த்துக்கணும். பட்டர்லையே நமக்கு பழம் நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ பழம் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா, இப்போ நம்ம தேங்காய், பாதாம், முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் அரைச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கணும். இது கூட 1 கப் அளவு நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவு நம்ம திரும்பவும் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாங்க. நாம் சேர்த்துருந்த சர்க்கரை கரைஞ்சி வருங்க. அதுக்கப்புறம் இது நல்லா திக்காயிட்டு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து கொடுக்கணுங்க. இப்போ பாருங்கள், நாம் சேர்த்துருந்த சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிருச்சு இல்லையா. இது நல்லா இப்போ பாருங்கள் திக்காயிட்டு இருக்குது. இது இன்னுமே நல்லா கொஞ்சம் திக்கான பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நம்ம வாழை இலை எடுத்துருக்கோங்க.
வாழை இலையை வந்து நம்ம வாட்டி எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, மாவு நல்லா ஆறின பிறகு இப்போ நல்லா கலந்து வச்சிருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணுங்க. நம்ம கலந்து வச்சிருக்க மாவை நம்ம வாழை இலையில வச்சு இது போல தட்டிக்கணுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வதக்கின ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாங்க. இது போல நம்ம மடக்கிக்கணும். இப்போ நம்ம இட்லி தட்டு மேலே நம்ம இது போல் செய்து வச்சுக்கணுங்க. இப்போ அடுத்து ஒன்று ரெடி பண்ணுறோம் பாருங்கள். இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ இட்லி பாத்திரத்துக்குள்ளே நம்ம வச்சுருக்கோம். 10 நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ரெடி ஆயிடுச்சு, எடுத்துட்டோம். இப்போ நமக்கு ஜாக் ஃப்ரூட் ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.